இந்தியா ஏற்றுமதி பொருட்களுக்கு 50% வரி விதித்த அமெரிக்க நாட்டினை கண்டித்து அமெரிக்கா பொருட்களை புறக்கணிப்போம், இந்தியா பொருட்களை உபயோகிப்போம் என்கின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேனியில் நடைபெற்றது. இதில் தேனி விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமெரிக்க நாட்டின் தின்பண்டங்கள் மற்றும் கொக்கோ கோலா, பெப்சி, மிராண்டா உள்ளிட்ட குளிர்பானங்களை குப்பையில் ஊற்றி அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்போம் என்று முழக்கங்கள் எழுப்பினர். அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்போம், ஆதரிப்போம், ஆதரிப்போம், இந்திய பொருட்களை ஆதரிப்போம். வாங்கிடே வாங்கிடே இந்திய பொருட்களை வாங்கிடே 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 இந்திய பொருட்களை வாங்கிடே வாங்கிடே. வெல்லட்டும் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் 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 போராட்டம் வெல்லட்டும். ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் புரட்சித் தலைவர் பாடியிருக்காரு. இதில் ஆழமான கருத்து இருக்குது. எளிமையாக சாப்பிடுவோம், எளிமையாக வாழ்வோம், சுதேசியாக வாழ்வோம். பகட்டுக்காக வேண்டி அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை சாப்பிட வேண்டாம். அது படிப்படியாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு விழிப்புணர்வு கூட்டம். நாம் எதை உபயோகிக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இது சிறிது கஷ்டம்தான் என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணலாம். தேனியில் 5 நூல் மில் மிகவும் சிரமமாகிவிட்டது அமெரிக்க வரியால். அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் அவர்களிடம் வேலை பார்க்கக்கூடிய தேனி வட்டார மக்கள் 20,000 பேர் வேலை வாய்ப்பை இழக்கின்றார்கள். அது மிகப்பெரிய வருத்தம். நாம் ஒரு சுயம்புவாக இயங்க வேண்டும். இந்தியா இந்தியா என்ற தேச கருத்தை உள்வாங்கி செயல்பட வேண்டும்.